நண்பர்களுக்கு வணக்கம். பிரியாணி சிண்ட்ரோம் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அலுவலக கூட்டத்துல ஒரு நண்பர் இத பத்தி எனக்கு சொன்னார். அது என்ன பிரியாணி சிண்ட்ரோம்? பொதுவா எல்லா வேலைகளையும் தாங்களே இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறதுங்கிறது ஒரு மனநிலை. நானே செஞ்சா தான் சரிப்படும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அது அத என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் கூட கிட்டத்தட்ட அப்படி சிந்திக்கக்கூடியவன் தான். ஆனா அதே சமயத்துல ஒருத்தரே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யறதுங்கிறது மிக விரைவில் நம்மள பர்ன் அவுட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சோர்வு நிலைக்கு தள்ளிடும். ஏன்னா இவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தாலும் நம்மளுடைய மனதுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் ஒரு எல்லை உண்டு. அது அளவுக்கு தான் நம்மளால அதை தள்ள முடியும். அதற்கு மேல தள்ளும்போது அது தானா சோர்ந்து விடும். அதனால முதன்மையான நாம மட்டுமே செய்ய வேண்டிய, நாம மட்டுமே செய்யக்கூடிய வேலைகளை நாம வச்சுக்கிட்டு மற்ற வேலைகளை கூட இருக்கிறவங்களோட பகிர்ந்துக்கிறது ஒரு நல்ல உத்தி. இதுல ஏற்றத்தாழ்வெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கோமே. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவர்களுடைய வீட்டுல கணவன் மனைவி 2 பேரும் வேலை செய்யறவங்களா இருக்காங்க. அதனால சமையல் வேலைக்கு இன்னொருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும். அவங்களுக்கு சமைக்க பிடிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சுவையா சமைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல அலுவலகத்துக்கு போறது, அது தொடர்பான பயணம், அந்த கடமைகள், அதனால வரக்கூடிய அழுத்தம், இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, சமையல்ங்கிற இந்த வேலைய இன்னொருத்தர்கிட்ட குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானிக்கிறாங்க. சமையல்ங்கிற வேலை மோசமானது, தாழ்வானது, இன்னொருத்தர்ட்ட கொடுக்க வேண்டியது அப்படிங்கிற பொருள்ல நான் இத சொல்லல. அவங்க தங்களுடைய கையில இருக்கிற எல்லா வேலைகளையும் எடை போட்டு பார்த்து, இதுல நான் மட்டுமே செய்யக்கூடிய, நான் மட்டுமே செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இது. அதோடு ஒப்பிடும்போது அந்த சமையல்ங்கிற வேலையை நான் இன்னொருத்தர்கிட்ட குடுத்துடலாம். அது மூலமா நான் இன்னொருத்தருக்கு ஒரு வாழ்வாதாரமும் குடுக்குறேன். அவருக்கு ஒரு வேலை கொடுத்து சம்பளம் குடுக்குறேன் அப்படிங்கும்போது, என்னுடைய நேரம் மிச்சமாகிறது. அதை நான் இன்னொரு வேலையில செயல்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுக்குறாங்க. ஆனா, இப்படி இன்னொருத்தர்கிட்ட வேலையை ஒப்படைக்கும்போது, முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். அதுதான் பிரியாணி சிண்ட்ரோமோட அடிப்படை. அது என்ன முழுமையாக ஒப்படைத்தல்னா, இதை இவன் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து, அதனை அவன் கண் விட அப்படின்னு திருக்குறள்ல வருது. அப்படி ஒரு நல்ல சமையல்காரர், சமையல் எடுத்துக்காட்டியே எடுத்துக்கிட்டு தொடர்ந்து போவோம். ஆனா இந்த எடுத்துக்காட்டு எல்லாத்துக்குமே பொருந்தும். நீங்க அலுவலகத்துல உங்களோட வேலை செய்யற ஒருத்தருக்கு வேலைகள பகிர்ந்து குடுக்கிறவனா இருக்கலாம். அந்த மாதிரியான இடத்துலயும் இத பொருத்தி பார்க்கலாம். சமையல் எடுத்துக்காட்டுல அப்படியே தொடர்ந்து போவோம். சோ சமையல் வேலையை இன்னொருத்தர் செய்வது அப்படின்னு தீர்மானிச்சு, அதிலே நல்ல திறமைசாலியான ஒருத்தரை தேர்ந்தெடுத்து, அவர் கையில சமையல் பொறுப்பை ஒப்படைச்சு, சமையல் அறையுடைய சாவியை அவருடைய கையிலே குடுத்துவிட்டு, இந்த பக்கம் வந்துடணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க அவருக்கு கட்டளையிடலாம். எனக்கு காலையில இந்த சமையல் வேணும், மத்தியானம் இந்த சமையல் வேணும். சமையல்ல இந்த எண்ணெய் சேர்க்கக்கூடாது, அந்த காய் சேர்க்கக்கூடாது. அப்படி இப்படிங்கிற மாரி நீங்க கட்டளையிடலாம். ஆனா, சமையல்ங்கிற அந்த வேலைய அவர் கையில நீங்க பின்னாடியே சமையல் அறைக்கு போய், "ஏய் அத பண்ணியா? இத பண்ணியா? தண்ணிய 2 மணி நேரம் ஊற வச்சியா? அது அரிசிய 2 மணி நேரம் ஊற வச்சியா? இத பண்ணியா? அத பண்ணியான்னு" சொல்லிட்டு அவங்கள போட்டு படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, 2 பிரச்சனை. 1 அவர் ஏற்கனவே திறமைசாலின்னு உறுதிப்படுத்தி தான் அவர் கையில இத நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. அதுக்கப்புறமும் நீங்க அவர தொல்ல செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, அவருடைய திறமை இயல்பா வெளிப்படாது. நம்ம முதுகுக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காங்க, குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, திருத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்கங்கும்போது, இயல்பா அவருடைய திறமை பாதிக்கப்படும். இது எல்லாருக்கும் நடக்கும். இன்னொரு சிக்கல், நீங்க எதுக்காக அவர் கையில சமையல் வேலைய ஒப்படைச்சீங்க? வேற ஒரு வேலைய செய்யணுங்கிறதுக்காக தானே அவர் கையில சமையல் வேலைய ஒப்படைச்சீங்க. அப்படி இருக்கும்போது, அந்த வேலையும் செய்யாம, நீங்க சமையல் அறைக்குள்ள அவருடைய வேலைகளை பார்த்து திருத்தம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒண்ணொண்ணையும் அவர் சரியா செய்றாரான்னு பார்த்து திருத்தம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுடைய நேரம் அந்த நீங்க தேர்ந்தெடுத்த இன்னொரு வேலைக்கும் போகாது. உங்க நேரம் அங்கேயும் பயன்படாம, இங்கேயும் பயன்படாம வீணாகிட்டு இருக்கு. உங்களை மாதிரி அவர் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான சமையல்காரர்கள். ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான வேலைக்காரர்கள். அவர் மோசமாக செய்தால் திருத்தலாம். மற்றபடி அவரை தன் போக்கில் செய்ய விட வேண்டும். இதுவும் பிரியாணிக்கு என்ன சம்பந்தம்? எதுக்காக பிரியாணி சென்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்டா, என்னோட நண்பர் சொன்ன எடுத்துக்காட்டு என்னன்னா, சில வீடுகள்லாம் முக்கியமான விழாக்கள் நடக்கும்போது, அந்த வீட்டு தலைவி ரொம்ப சிறப்பா பிரியாணி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்களாம். ஆனா அன்றைக்கு அந்த பிரியாணி பிரியாணி செய்றதுல நெறைய வேலைகள் இருக்கு. அந்த வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. அதனால மத்த முக்கியமான வேலைகள வீட்ல விழா தொடர்பான மற்ற முக்கியமான வேலைகளை கவனிக்கணுங்கிறதுக்காக, பிரியாணிய மட்டும் இன்னொருத்தர செய்ய விடுவாங்க. அது அவங்களோட கணவரா இருக்கலாம், அவங்களுடைய மகன், மகளா இருக்கலாம். வெளிய இருந்து ஒரு வேலைக்காரர்
வேலைக்காரராகவும் இருக்கலாம். ஆனா குடுத்தப்புறம் பின்னாடியே போய் இந்த அரிசிய பயன்படுத்தினியா? இந்த மசாலாவ போட்டியா? இத இவ்வளவு நேரம் இடிச்சியா? இப்படி இடிச்சியா? இதையும் சேர்த்தியா? அதையும் சேர்த்தியான்னு சொல்லிட்டு அவங்கள நோண்டிக்கிட்டே இருப்பாங்களாம். கடைசியில அந்த பிரியாணி இவங்க சமைச்சத போலவும் இல்லாம, அந்த திறமைசாலியான இன்னொருத்தர் சமைச்சத போலவும் இல்லாம, ஒரு அரைகுறையா வந்து அமையும் அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சா அதுதான் பிரியாணி சிண்ட்ரோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சா, நம்மளால ஒரு முழு நம்பிக்கையோட ஒரு பொறுப்ப குறிப்பா பிரியாணி மாதிரியான பிரியாணி நல்லா இருந்தா அந்த விருந்து நல்லா இருக்கும். பிரியாணி நல்லா இல்லன்னா அந்த விருந்து நல்லா இருக்காது. அந்த மாரியான ஒரு முக்கியமான பொறுப்ப நம்மளால முழுமையா நம்பி இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்க முடியாது. அது வந்து நம்ம வேற ஒரு வேலைக்கு நேரம் ஒதுக்கலாம்னு தீர்மானிச்சு பிரியாணி பொறுப்ப இன்னொருத்தர்கிட்ட குடுத்தாலும், நம்ம மனசு இன்னும் அந்த சமையலறையில தான் இருக்கு. அந்த பிரியாணி சமைக்கப்படுகிற இடத்துல தான் இருக்கு. அங்கேயே போய் போய் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை இவர் ஏற்கனவே ஒரு தடவ பிரியாணி சமைச்சு மிக மோசமா சொதப்பி வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த மாரியான ஒரு மைக்ரோ மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லப்படுகிற பார்த்து பார்த்து அவங்கள மேலாண்மை பண்ண, அவங்கள நிர்வகிக்கிற, அவங்கள கண்காணிக்கிற ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாதபோது அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு அவங்ககிட்ட பொறுப்ப ஒப்படைக்கணும். என்ன மோசமாயிட போகுது? படுமோசமான பிரியாணிய அவர்கள் சமைத்து விட போகும். அதனால அதுவும் ஒரு விதத்துல நன்மை தான். என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த தடவ இவங்க கிட்ட பிரியாணி பொறுப்பு ஒப்படைக்கக்கூடாது. அவங்களுக்கு வேற ஒரு திறமை இருக்கும். அத கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம். அந்த மாதிரியாக சின்ன சின்ன பரிசோதனைகள்லாம் செஞ்சு பார்த்து, அவங்க எதுல சிறந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டு, அத அவங்க கிட்ட ஒப்படைச்சுட்டு விட்டுறணும். "அதனை அவன்கண் விடல்" அப்படின்னு தான் அ திருக்குறள்ல வருது. விட்டுறணும். அவர்கள் பொறுப்பிலே முழுமையாக விடும்போது தான், அந்த பிரியாணி அவர்களுடைய பாணியிலே அழகாக வரும். யார் கண்டது? நீங்க சமைக்கிற பிரியாணிய விட அவங்க சமைக்கிற பிரியாணி உங்களுக்கு ரொம்ப புடிச்சு போகக்கூடும். அடுத்த தடவைலருந்து நீயே பிரியாணி பொறுப்ப ஏத்துக்கோ. நான் இந்த வேலைய கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு வந்துரக்கூடும். அதுதான் பிரியாணி சிண்ட்ரோமுடைய அடிப்படை. மறுபடியும் சொல்றேன், இங்க பிரியாணி சமையல் அப்படிங்கிற எடுத்துக்காட்டெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் பயன்படுத்தியிருக்கேனே தவிர, சமையல் வேலை வந்து இன்னொருத்தர்கிட்ட ஒதுக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற அடிப்படையில இந்த எடுத்துக்காட்ட எடுத்துக்கக்கூடாது. அலுவலகத்துல நம்ம எவ்வளவோ வேலைகள செய்றோம். அப்போ சில வேலைகள நம்ம கூட வேலை செய்றவங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படி குடுக்கும்போது குடுத்துடணும். குடுத்துட்டு மறந்துடணும். அவங்க அந்த வேலைய செய்றாங்களா அப்படின்னு அப்பப்போ பார்த்துக்கலாமே தவிர, பின்னாடியே போய் அத பண்ணு, இத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கார்ல உட்காந்துட்டு பக்கத்து சீட்ல உட்காந்துட்டு, அங்க திரும்பு, இங்க திரும்பு, இத பண்ணு, ஸ்பீட கூட்டு, அத பண்ணு, இத பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாரியா நாம செய்ய வேண்டாம். அப்படிங்கிறது தான் இந்த பிரியாணி சிண்ட்ரோம் மூலமா நான் கத்துக்கிட்ட விஷயம். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கத்துக்கிட்டேன். இப்ப திடீர்னு நினைவு வந்தது. அத உங்களோட பகிர்ந்துக்கலான்ட்டு இந்த வீடியோ. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி சிண்ட்ரோம் உண்டா? நீங்க வந்து முழு மனசோட ஒரு வேலைய இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சுட்டு உங்களால அங்கிருந்து விலகி போக முடியுமா? அல்லது உங்க மனசு அங்கேயே போய் தொங்கிட்டு இருக்குமா? அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு உங்க கருத்துக்கள கமெண்ட்ஸ் பகுதியில சொல்லுங்க. நன்றி.